ஐயா கல்லறையை பார்த்துட்டு சமாதியை பார்த்துட்டு இது வேண்டிக்கிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப கஷ்டம் வீட்டில். நான் வண்டி டியூ கூட கட்ட முடியல. அந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கும் கை ஸ்ட்ரோக்கு. அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நானும் எங்கெங்கேயோ கடன் கேட்டு பார்த்தேன், கிடைக்க மாட்டேங்குது. அதனால சரி ஒரு சமாதியில் வேண்டிட்டு போகலாம், நல்லது பிறக்கும்னு சொல்லிட்டு என் பையனை சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நானும் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம். எங்கள் வீட்டுக்காருக்கு கை காலெலாம் ஸ்ட்ரோக்கு. அவரால் ஒன்றும் நடக்கலாம் முடியாது. ஊனம் நானும் ஊனம். சரி இங்கே வந்தால் டாக்டர் எங்களுக்கு சைன் தர மாட்டேன்ட்டார். ஏன்னா இது ஊனம் நீ மேலே இருந்து விழுந்திருக்கு, அதை சரி பண்ணிடலாம் விடுமான்ட்டார். அதனால் நான் இது பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு தான் நான் பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசை. இன்னைக்கு தான் இந்த பக்கம் வந்தேன். அதனால் பார்த்துட்டு போகிறேன். இல்லையா என்னை பொறுத்தளவு தான் அவங்க வேணும்னு தானே போய் குடிச்சாங்க. அது அது இது எனக்கு சரியா தெரியல. என்னுடைய பார்வைக்கு அது தேவையில்லாதது. அவங்களா விருப்பப்பட்டு போய் அங்க கவர்மெண்ட் இது இருக்கு, இருந்தும் மீறி அவங்க திருட்டுத்தனமா போய் குடிச்சதுக்கு அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு அவ்வளோ இது கிடையாது. இருந்தாலும் அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறாங்க, என்ன ஏது, ஒய்ஃபுங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது என்னங்கிறது அவங்க திமிர்னால அது செய்கிறாங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு போய் சாப்பிட்டதுனால அது கொஞ்சம் இதுதான் என் பார்வை. அதனால இப்படி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏதோ எங்களை பார்த்து இது பண்ணா கூட அது ஒரு பிரயோஜனம். இது இப்படி இருக்கிறதுனால என் பார்வைக்கு அது அவ்வளவா இது இல்லை. இன்னும் அதிகமா அதுதான் இதே ஒரு இதுவாயிருவாங்க. இதை சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்களே அப்படிங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகாரமா இதுவா பண்ணுவாங்க. அதனால சரி. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் தவறு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, தவறு. இது நிறைய ஏழைங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்க வர்றாங்க, வயிறார சாப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் இல்லையே, ஒன்றும் அவ்வளோ கியூலாம் இல்லையே. இதோ வர்றவங்களுக்குலாம் நல்ல நேரத்தானே கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா தானே இருக்குது, நல்ல மாதிரி. அந்த கரெக்டாக பண்ணுறாங்களே, ஏதோ வந்தோடனே வரவேற்பு கொடுத்து எல்லாம் லைனில் டக்குன்னு இதை போயிட்டு நல்லா தானே இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லையே, ஏதோ நல்லா அன்பா தன்மையாக தானே இது பண்ணுறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, அதனால நல்லா தான் இருக்குது. நானும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் விஜயகாந்த் நடிக்கிற படத்தெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவர் பையன் ஃபஸ்ட்டு படம் நடிச்சார்ல, அந்த படத்தை நாங்கள் ஃப்ரீயாகவே எங்களுக்கு டோக்கன் கிடச்சிது, நாங்கள் போய் பார்த்தோம். அவர் பையன் ஃபஸ்ட்டு ஒரு படம், அது என்ன படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு படமே அவர் படம். அந்த ஓடிமணி தேட்டரில் போய் பார்த்தோம், கட் அவுட் வச்சுருந்தாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா கட்சியில் இருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த அண்ணன் கட்சியில் இருக்காருங்க, எங்களுக்கு டோக்கன்லாம் ஃப்ரீயாக வாங்கி தந்தாங்க. ஒரு 10 பேர் போய் பார்த்தோம். விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சாருன்னு சொல்கிறதோட நான் அதிகமாக பெரியப்பான்னு தான் சொல்லி பழகியிருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் செய்கிற நல்ல விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த நாட்டு மக்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது, அவர் இருக்கும் போதே நான் அவர் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. இது 2வது வாட்டி நான் இந்த கல்லறைக்கு வர்றது. அவர் இல்லாதது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரும் அவர் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க கூடவே இருந்து அவங்களையும் எல்லாரையுமே நம்மள ஆசீர்வதிப்பாரு. எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தை நிறைய பார்த்திருக்கேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு, எல்லாரையும் படிக்க வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நடிக்கும் போது, படத்துல நடிக்கும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போது எனக்கு அதெல்லாம் அழுகும் போது எனக்கும் ரொம்ப அழுகையா வரும். எனக்கு அவர்தான் ரொம்ப பிடிக்கும். ஏமா ஒன்னும் இல்ல, நம்ம கூட தான் இருக்காரு அவரு. வணக்கங்க. நாங்கள் மதுரை மாவட்டத்திலேருந்து வர்றோம். கேப்டன் கட்சியில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஃபஸ்ட்டு இறந்தது அப்போவே நான் தனியாக பார்த்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். சரி, இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால என் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ அந்த லீவுக்கு ஃபேமிலியோடு கேப்டனை தரிசிச்சுட்டு வணங்கிட்டு போகிறோங்க. வணக்கம்.
இன்னும் வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். நியூ இயருக்கு ஒரு தடவை, நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து பார்த்துட்டு. கேப்டன் இருந்து 2-3 நாள். ஆமாம், வந்துட்டேன். வந்து பார்த்துட்டு உடனே. இப்போ 6 மாதங்கள் ஆக போகுது. ஆமாம். ஸோ 5 மாதம் கழிச்சு இங்கே வந்து வரீங்க. ஆமாம். இப்போ என் ஃபேமிலி இல்லை, மனசுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. இருந்தாலும் கேப்டன் இல்லைன்றது ஃபேமிலியில் எல்லாரும் வந்து கேப்டனை தரிசனிக்கணும்னு சொன்னதுனால எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து தரிசனம். நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்துருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மகன் வென்றிருக்காரு. குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் தோல்வியை தெரிவிக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுரை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஜெயிச்சிருவாருன்ற ஒரு முழுக்க நம்பிக்கையோட இருந்தது தான். ஆனால் அது என்ன சொல்றது. ஆமாம். தோல்விக்கு என்ன காரணமா இருக்கு? தோல்விக்கு காரணங்கள் வந்து வாக்களித்தது எல்லாருமே, மக்கள் எல்லாம் வாக்களித்துட்டாங்க. இது சிஸ்டம் தான் பார்க்கணும். சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது தான். ஆமாம். சாயந்தரம் வரைக்குமே வந்து ரீடிங்கில் வந்தவர் வந்து திடீர்னு ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாருன்றது அது சாத்தியம் இல்லை. மக்கள் கரெக்டாக ஓட்டு போடுறாங்க. மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாருமே கரெக்டாக வாக்களித்துட்டாங்க. ஆமாம். 4000 ஓட்டுன்றது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லைங்களா. மக்கள் சரியான இதை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து உள்கட்சி பூசல். அது அங்கதான் மக்கள் சரி கிடையாது, வந்து அரசியல் சரி. எஸ். ஓகே. பிரேமலதா மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எனக்கு சூழ்ச்சியால எதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மறு வாக்கு எண்ணிக்கை வந்து கட்டாயம் தேவைன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக வைக்கிறது நல்லது தான். மறு வாக்குறுதி வச்சா நல்லா கொஞ்சம் என்ன தெரியும். நல்லா இல்லை, அது வச்சா உண்மை தெரியுன்றீங்களா? உண்மை தெரியும். மறு வாக்குறுதி வச்சாக்க உண்மை தெரியும் என்னன்றது. விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்டனோட மகனுக்கு தான் ஆதரவு நிறையா இருந்துச்சு மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது. அப்படி போகும்போது டோட்டலாக எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாக்கு எண்ணிக்கை. ஸோ அவங்க கொடுத்த ஆதரவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பாதி வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாச்சும் ஓட்டு வந்திருக்கணும் கணக்குப்படி பார்க்கும்போது. பட் ஆனால் அதை விட கம்மியான ஓட்டுகள் தான் 3,70,000. இது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது. என்ன சொல்றது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது. அதுக்கு மேலே நம்ம சொல்லலாம். நீங்கள் வாக்கு எண்ணிக்கை அந்த பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஆமாம். சாயந்தரம் வரைக்கும் ரீடிங்கில் இருந்தவர் வந்து திடீர்னு வந்து ரீடிங் கொஞ்சம் குறைஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதுல ஏதாச்சும் மக்கள் ஏதாச்சும் காசு ஓட்டு காசு வாங்கிட்டு மாத்திக்கான போட்டுப்பான்னு ஏதாச்சும் இல்லை, அந்த மாதிரிலாம் வாக்களித்ததில் மாற்றி வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலைவருக்காகவே முழுக்க அவங்க எல்லாரும் வாக்களித்தாங்க.